ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம சிக்கன் லிவர் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் செய்யும்போது ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் இதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சிக்கன் ஹீட் இல்லையா, ஸோ அதனால் நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே நல்லது. ஸோ நல்லெண்ணெய் சூடான உடனே ஓல் ஸ்பைசஸ்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய். ஸோ இதெல்லாம் தான் நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம். ஸோ நான் ஒரு 2 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் கொஞ்சமாக வதங்கியதுமே நான் ஒரு 3 பச்சை மிளகாய் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாம் வதங்கின உடனே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடுகளில் சிக்கன் கறி எடுத்து சமைப்போம். ஆனால் இந்த மாதிரி ஈரல்லாம் எல்லாருமேலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் இதை செஞ்சு பாருங்கள். ஸோ நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின உடனே நான் ஒரு கருவேப்பிலை இலையை போட்டுக்கிட்டேன். இப்போது தக்காளி. ஸோ நான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும். நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இங்கே சால்ட்டுமே போடலாம், பட் முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கல் உப்பு கரைய நமக்கு தக்காளியோடு சேர்ந்து நல்லாவே தக்காளி வெந்து வரும். அதுக்காக தான். ஸோ கல் உப்பு தான் ஹெல்தியும் கூட. சால்ட்டை விட கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வதங்கிக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இது சிக்கன் கிசாட். இது கல்லீரல் சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லாவே வாஷ் பண்ணி, அதாவது இதில் இருக்க கொழுப்புகள்லாம் நீக்கி நல்லா ஒரு 2லேருந்து 3 வாட்டி கழுவி இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கொழுப்புகள்லாம் நிறையவே இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். ஸோ அதோடு நம்ம செய்யும்போது நமக்கு அது நல்லா இருக்காது. ஸோ அந்த சிக்கனோட அந்த ஸ்மெல் வரும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராப்பராக செய்யும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவும் வராது, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மூடி போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்ச உடனே பார்த்தீங்களா நல்லாவே சுருண்டு இருக்குது. ஸோ இது நல்லா சுருங்கிடும் வேக. இப்போ நான் மிளகாத்தூள், அதாவது இந்த மாதிரி சுக்கா கிரேவிகள்லாம் எல்லாருமே தனி மிளகாத்தூள், அதாவது கார மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட பர்சனலாக நான் ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் எப்போவுமே கிரேவினாலும் சரி சுக்கானாலும் சரி இந்த குழம்பு மிளகாத்தூள் 1 இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அதை தாண்டி எனக்கு காரம் வேணும்னா தான் நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அண்ட் டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரை மாதிரி இல்லாமல் சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். ஸோ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி தண்ணி விட்டு இந்த மாதிரி மூடி வேக வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது நல்லாவே தண்ணி விட்டு வேகணும். இப்போ நம்ம மூடி வேக வச்சோன்னா நமக்கு வெந்து அதோட ஆவி எல்லாமே அதுலேயே இறங்குறதுனால நமக்கு சீக்கிரம் சுண்டாது. அதனால் நம்ம மூடி போடாமல் இப்போ ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, மூடி போடாமல் வேக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி அப்படியே விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த மாதிரி நல்லாவே கிரேவி கன்சிஸ்டன்சி மாறும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். ஸோ இதுக்கு மிளகுத்தூள் ரொம்பவே முக்கியம். அதை போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆனியன் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது இந்த மாதிரி சமைச்சு முடித்த உடனே கொஞ்சம் இந்த மாதிரி ஃபைனலாக ஆட் பண்ணி ஒரு 1 பாதியமாக அது வெந்திருக்கும் அந்த ஆனியன். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு இந்த மாதிரி சுக்காலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு கருவேப்பிலை கொத்து ஒன்று தூவி இதோட முடிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். ஸோ நீங்கள் கொத்தமல்லிலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி தூவுறதை விட கருவேப்பிலை தூவினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிடாத நான் இதை சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தோன்னே எனக்கு டேஸ்ட்
டேஸ்ட் சாப்பிட்ற மாதிரி நல்லா பிடிச்சிருந்தது, அதனால் செஞ்சு பழகிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரியே டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.